பார்க்க போகிற இம்பார்ட்டண்டான டாபிக் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்டர்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். இது வந்து நமக்கு எதில் ஹேண்ட் ஆஃப்க்கு திஸ் ஆர் தட்டில் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்டர்ஃபரன்ஸ் கேட்குறதுக்கு மோஸ்ட்லி பாசிபிள் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்டர்ஃபரன்ஸ்னால் என்னென்ன டைப் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் இருக்குது, அதில் உள்ள இன்டர்ஃபரன்ஸ் ஒரு டைப் இன்டர்ஃபரன்ஸ் வரும், அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, எப்படி மினிமைஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே இந்த சிங்கிள் வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இன்டர்ஃபரன்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரியணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டயக்ராம் வரைகிறேன். இது வந்து எனக்கு தேவையான ரிசைடு சிக்னல். இந்த சைடு வந்து எனக்கு வந்து சிக்னல் வேறு ஒரு சிக்னல் இருக்குது, இந்த சைடு வேறு ஒரு சிக்னல் பாஸ் ஆகிட்டுருக்கு. இந்த பிளேஸை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஐல் ஹேவிங் ஒன் ஃபில்டர். இதை தான் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இன்னொரு சிக்னலோட ஃப்ரீக்வன்சி என்னோடய டிசைடு சிக்னலோட ஃப்ரீக்வன்சியை வந்து ஆக்குபை பண்ணுது. இந்த இடத்த ஆக்குபை பண்ணுது இல்லைங்களா, இந்த இடத்த. அப்போ எனக்கு அந்த இடத்துல இன்டர்ஃபரன்ஸ் அக்கர் ஆகுது. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்டர்ஃபரன்ஸ். ஒன் சிக்னல் ஓவர்லேப் வித் அனதர் சிக்னல் இஸ் கால்ட் இன்டர்ஃபரன்ஸ். இதுதான் சிம்பிள் டெஃபினேஷன். ஸோ அதை வந்து நான் டேர்மில் சொன்னேன். ஓகேங்களா? இப்போ இன்டர்ஃபரன்ஸ் வந்து மேஜர் லிமிட்டிங் ஃபேக்டர் இன் பெர்ஃபார்மன்ஸ் டு ரெடியூஸ் செல்லுலார். ஒரு செல்லுலார் சிஸ்டம் வந்து நல்லா பீக்கில் ஒர்க் ஆகணும், அதில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹையாக இருக்கணும்னு நினச்சாலுமே நமக்கு வந்து இந்த இன்டர்ஃபரன்ஸ் வந்து அதுக்கு வந்து ஒரு தடையாக இருக்குது. ஸோ we have two type of interference. One is co-channel interference, another one is adjacent channel interference. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். co-channel interferenceனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல் தட் யூஸ் த சேம் செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆர் கால்டு co-channel interference. எனக்கு வந்து இப்போ ஒரு டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு செல் இருக்குது, 2 செல், 3 செல், 4 செல். கொஞ்சம் டயக்ராம் ஒரு மாதிரி தான் வரும், கண்டுக்காதீங்க. ஸோ இப்போ நான் கலர் மாற்றிக்கிறேன். இது வந்து ஏ பி சி டி இ. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஏன் இந்த ஏ வந்து நான் 2 தடவை போட்டிருக்கேன்னா, இந்த செல்லோட சேம் செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி தான் இந்த செல்லும் யூஸ் பண்ணுது. ஸோ த செல் விச் ஆர் யூஸ் த சேம் செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் கால்ட் அஸ் co-channel interference. ஒரே செல் இல்லை யூஸ் பண்ணுறதால co-channel interference அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இன்டர்ஃபரன்ஸ் பிட்வீன் தம் இஸ் கால்டு co-channel interference. அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் உள்ள இன்டர்ஃபரன்ஸ் தான் co-channel interference. ஸோ adjacent channel interferenceனால் என்னென்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட்டு frequency resulting from signal which are adjacent to frequency or desired signal is called adjacent channel interference. adjacentல நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சிக்னல் ஓவர்லாப் ஆகிறதால நான் ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராம் வரைஞ்சேன் இல்லையா, அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் adjacent channel interference. டியூ டு imperfect receiver filters, ப்ராப்பரிங் ரிசீவிங் ஃபில்டர்ஸ் மூலிமா மட்டும்தான் நம்மளால் adjacent channel இன்டர்ஃபரன்ஸ் வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதில் வந்து co-channel interference தான். இது வந்து பேசிக் டெஃபினேஷன், இது ரெண்டுமே பேசிக். ஸோ இப்போ நம்ம co-channel interferenceனால் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். சிக்னல் டு இன்டர்ஃபரன்ஸ் ரேஷியோ. அப்போ இது co-channel interferenceனால் நமக்கு வரக்கூடிய மெயினான கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா S/I ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. S stands for சிக்னல், I stands for இன்டர்ஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து SIR ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, S is equal to summation I1 to I0 II. S அப்படின்னா desired signal power from designated base station. பேஸ் ஸ்டேஷன் வந்து வரக்கூடிய சிக்னலுடைய பவர். IIனா இன்டர்ஃபரன்ஸ் பவர் காஸ்ட் பை ith இன்டர்ஃபரன்ஸ் co-channel பேஸ் ஸ்டேஷன். I0 நம்பர் ஆஃப் இன்டர்ஃபரிங் கோச் செல்ஸ். இப்போ நான் ஏஏ டயக்ராம் ட்ரா பண்ணல, அது மாதிரி எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டயக்ராம். இம்பார்ட்டண்ட் டயக்ராம். இந்த டயக்ராமில் இந்த டிஸ்டன்ஸ் வந்து டி. இப்போ நான் இந்த டிஸ்டன்ஸை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், டி ப்ளஸ் ஆர். ஆர் இஸ் நத்திங் ஃபார் ரேடியஸ். இந்த டிஸ்டன்ஸை டி ப்ளஸ் ஆர்னு சொல்லலாம். இதை டி மைனஸ் ஆர்னு சொல்லுவேன். இதையும் நான் டி மைனஸ் ஆர்னு சொல்லுவேன். இதை டின்னு சொல்லுவேன். இந்த டிஸ்டன்ஸை நான் டின்னு சொல்லுவேன். ஓகேங்களா? co-channel interferenceக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, Q is equal to D/R அப்படின்னு சொல்லலாம். Q அப்படின்னா co-channel interference ratio. R என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேடியஸ், D is nothing for distance. For it is இது வந்து ஹெக்ஸகனல் ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா, ஹெக்ஸகனல்னால் நமக்கு தெரியும், நம்மளோட செல்லோட ஷேப்புமே ஹெக்ஸகனலில் தான் இருக்குது. அது √3n வரும். ஓகேங்களா? இதுதான் பேசிக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக உள்ளே போயிடலாம். ஃபார் கிவன் ஆண்டனா பேஸ் ஸ்டேஷன். ஆண்டனானா பேஸ் ஸ்டேஷனால எல்லாமே ஒன்று தான். The power of a distance D is given by, இப்போ டிஸ்டன்ஸ்
ரிசீவ்டு சிக்னலோட டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது ஃபார்முலா நமக்கு. PR of D is equal to PR of D naught initial signal, அதாவது ஸ்மால் சிக்னல் இன்டூ D by D naught to the power of minus n, or PR of D is equal to dBm na decibel in milliwatts, PR into D naught into decibel in milliwatts minus 10 log of. மோஸ்ட்லி வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்களான்றது டவுட் தான். இந்த ஃபார்முலா தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க, லாக்லேருந்து கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. 10n டெசிபல் வர்றதால அந்த இடத்துல கண்டிப்பாக லாக் வந்தே தீரும். 10n log D by D naught. ஓகேங்களா? இப்போது PR of D naughtனா என்னென்னா பவர் ரிசீவர் அட் த க்ளோஸ் இன் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் த ஃபேர்ஃபீல்ட் ஆண்டனா. ஆண்டனாவில் 3 டைப் ஆஃப் ரீஜியன் இருக்குது, அதில் ஃபேர்ஃபீல்ட் ஆண்டனாவும் ஒரு டைப் ஆஃப் ரீஜியன். D naught அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டிரான்ஸ்மிட்டிங் ஆண்டனா இந்த ரிசீவிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதில் வந்து நியர் ஃபீல்டு ரீஜியன் ஒன்று இருக்கும், ரிசீவிங் ரீஜியன் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேர் ஃபீல்டு ரீஜியன். நியர்னா என்ன, பக்கத்துலேருந்து ரிசீவ் பண்ணுறது, ஃபேர்னா தூரத்துலேருந்து ரிசீவ் பண்ணுறது. ஓகேங்களா? கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸ்னால் இந்த டிஃப்ரெண்ட் பேஸ் ஸ்டேஷன் டிரான்ஸ்மிட்டிங் த சேம். 2 ஸ்டேஷன் இருக்குது, பட் அது டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியதுமே ரெண்டுலேருந்து எனக்கு 50 வாட் தான் டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னா இந்த சிக்னல் இன்டர்ஃபரன்ஸ் ரேஷியோ டிகம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். எனக்கு 2 பேஸ் ஸ்டேஷன் இருக்குது, இதுதான் பேஸ் ஸ்டேஷன் சும்மா வச்சுக்கோங்க. இதிலேருந்து எனக்கு அது எமிட் பண்ணக்கூடிய பவரும் 50 வாட் தான், இதிலேருந்து எனக்கு அது எமிட் பண்ணக்கூடிய பவரும் 50 வாட் தான். அப்படின்னு இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா ஃபார்முலா பிகம் சேஞ்சு. எப்படி ஆகும்னா S/E is equal to R to the power of minus n, இந்த ஃபார்முலா சொல்கிறேன், divided by summation I is equal to 1 to I0 di to the power of minus n. I na number of first tier receiving co-channel cells, R na radius, di na distance of the ith interference of the mobile. இது ப்ரீவியஸாக நான் சொன்னேன் இல்லைங்களா ஃபார்முலா, அந்த இதை பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த இதில் DI is equal to D அப்படின்னா, அதாவது வந்து 2 சேனலுமே வந்து எனக்கு எமிட் பண்ணக்கூடிய பவர் வந்து டிரான்ஸ்மிட்டருமே 2 ஆண்டனா ரிசீவ் பண்ணுற பவர் வந்து எனக்கு சேம் ஆயிருந்துச்சுன்னா அதை ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஒஸ்ட் கேஸ் ஒன்று இருக்குது, பெஸ்ட் கேஸ் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பெஸ்ட் கேஸ் தான் பார்க்க போகிறோம். S/E is equal to R to the power of minus n summation I to 1 I0 D minus இது. இப்போ Dனா எனக்கு என்ன, D by DRன்னு அதை நான் மென்ஷன் பண்ணிக்கலாமா, டிவைட் பை I0 is equal to D by Rனா என்ன, நமக்கு வந்து கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸ் ரேஷியோ. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணலாம், நம்ம வந்து படித்தோமா இல்லையா, Q is equal to D by R, if it is hexagonal shape 3n, அப்போ 3n divided by I0 achieve 18 dB SIR அப்படின்னா என்னோட பவர் 6.34. அப்போ என்னோட என்ன சைஸ் ஆஃப் தி கிளஸ்டர் அது வந்து 4 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் கேஸில், ஒஸ்ட்டுனா ரொம்ப மோசம். இதை வந்து ஏன் நான் வந்துட்டு ஒஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன்னா, இந்த பார்த்தீங்களா இந்த இடத்துல எனக்கு எட்ஜில் இருந்துச்சுன்னா எல்லாத்தோட இதுவுமே எனக்கு இன்டர்ஃபியர் ஆகும். அந்த ஒஸ்ட் கேஸில் என்ன பண்ணுவேன் தான் பார்க்க போகிறேன். R to the power of minus 4 இந்த இடத்துல பாருங்கள், 2D minus 4 D minus 4 plus 2 into 2D plus R இருக்குது, to the power minus 4 plus 2. இது வந்து பெரிய டெரிவேஷன், அதை மனப்பாடம் பண்ணணும். ஸோ நீங்கள் ரிசல்ட்டை மட்டும் மேக்கப் பண்ணிக்கோங்க. D plus R D minus R, D minus R தான் நமக்கு என்ன, Q வரும். அப்போ Q போட்டு இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த D minus R D plus R Dக்கு பதிலாக Q மட்டும் போட்டிங்கன்னா முடிஞ்சு. அப்போ சைஸ் ஆஃப் த கிளஸ்டர் வந்து 7, கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸ் வந்து 4.6 SIR ரேஷியோ இப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதுக்காக நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் பின்ன வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து adjacent channel interference. கோ சேனல்னால் பக்கத்தில் the channel which uses the same set of frequency, that is called co-channel interference. Adjacent channel interference தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் வச்சு உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். இந்த டயக்ராம்னா இப்போ வந்து எனக்கு வந்து இது வந்து சிக்னல் adjacent சேனலு, இது வந்து சிக்னல் adjacent சேனலு, இது வந்து எனக்கு டிசைடு தேவையான சிக்னல். இந்த இடத்துல வந்து ஐ எம் ஹேவிங் ஒன் ரிசீவிங் ஃபில்டர் ரெஸ்பான்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு இன்டர்ஃபரன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ரீசன் என்ன, ப்ராப்பர் ஃபில்டர் எனக்கு அங்கே இல்லை, அதனால் வந்து எனக்கு இன்டர்ஃபரன்ஸ் வந்து அக்கரா இருக்குது. டியூ டு இம்பர்ஃபெக்ட் ரிசீவிங் ஃபில்டர் வந்துச்சா. இதுதான் பார்த்தீங்கன்னா adjacent channel interference. adjacent channel interference adjacent சேனல் வர்றது. ஸோ வேறு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.